Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, நீங்க ஒரு லா காலேஜ்ல சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுல ஆன்லைன்ல அப்ளை பண்றதுல இருந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க், ரிசர்வேஷன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை A to Z இந்த வீடியோல கவர் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது நீங்க 12th முடிச்சிட்டு என்ன டிகிரி சூஸ் பண்ணலாம்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்களுக்கும், இல்ல ஒரு டிகிரி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் டிகிரி என்ன பண்ணலாம், ப்ரொஃபஷனல் டிகிரி என்ன பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்களாம் வந்து லைக் பண்ணுங்கள். உங்களில் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படலன்னா, யார் லா படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத லா காலேஜ் அட்மிஷனை பற்றியும் பேசிக் லாஸ் பற்றியும் உங்களுக்கு அப் டு டேட் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணால் போதாது, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த லா காலேஜ் அட்மிஷனை பற்றின வீடியோ பார்ட் 1 இந்த வீடியோவாக இருக்கும். செகண்ட் வீடியோஸ் எல்லாமே இனி வர வீடியோக்குள்ளே பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க. 12th முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க பட்சத்தில் கண்டிப்பாக லா படிக்கலாம். லா ஏன் படிக்கணும்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு சிறிய விஷயங்களுக்கும் சட்டம்ன்றது முக்கியமான மூலக்கூறாக இருக்குது. அதனால் நீங்கள் லா படித்தாலே உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, சமூகத்திற்கும் ஒரு முன்னேற்ற பாதையை நீங்கள் வழிவகுத்து தரலாம் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன வகையான லா காலேஜஸ் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, ரிசர்வேஷன் கோட்டா என்ன, இது எல்லாமே பார்க்கலாம். இப்போ 2 வகையான லா காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது சீர்மிகு சட்டப்பள்ளி. இரண்டாவது வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்றது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இணைவு பெற்ற கவர்மெண்ட் காலேஜஸும், அது மட்டும் இல்லாத இது இணைவு பெற்ற தனியார் காலேஜஸ் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த லா காலேஜை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த லா காலேஜ் சென்னையில் மட்டும்தான் லொக்கேட் ஆகிட்டுருக்கு, வேறு எந்த ஒரு பிளேஸ்லையும் கிடையாது. இந்த லா காலேஜ் வந்து யூஜி பிஜி 2 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. யூஜியில் வந்து 3 years எல்எல்பி கோர்ஸ் ஆனர்ஸும், அதுலேயே 5 years பிஏ எல்எல்பி ஆனர்ஸு, செகண்டு பிகாம் எல்எல்பி ஆனர்ஸு, தேர்டு பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் வந்து, அது மட்டும் இல்லாத 4th பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்னு சொல்லிட்டு 4 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து 5 years டியூரேஷன். 5 years டியூரேஷன்னா என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும், லா காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 5 years கோர்ஸ் நீங்கள் பண்ணணும். இதுவே வந்து இது 3 years கோர்ஸ்னால் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க, இல்லை டிப்ளமோ வந்து உங்களுடைய டியூரேஷன் 3 years அதுக்கு மேலேயும் இருக்கலாம். 3 years இருக்கணும் மினிமம் உங்களுடைய டிகிரி டியூரேஷன். அப்படி முடிச்சிருந்தா நீங்கள் 3 years எல்எல்பி ஆனர்ஸ் மட்டும் படித்தா போதும். இந்த ஆனர்ஸ் கோர்ஸ் என்பது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, மற்ற கவர்மெண்ட் காலேஜஸ்லையோ இல்லை ப்ரைவேட் காலேஜஸ்லையோ கிடையாது. அடுத்தது இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் பிஜி கோர்ஸாக 11 கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோக்குள்ளே என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது செகண்டு இணைவு பெற்ற சட்டக்கல்லூரிகள், அதாவது இந்த டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜில் இணைவு பெற்ற சட்டக்கல்லூரிகள் வந்து ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், டோட்டலாக வந்து கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து 15ம் ப்ரைவேட் லா காலேஜஸ் வந்து 9ம் இருக்குது. இதில் 8 ப்ரைவேட் லா காலேஜஸ் வந்து அந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இணைவு பெற்றிருக்கிறதால டோட்டலாக 23 லா காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்தது லா காலேஜஸ் லிஸ்ட்டு எங்கெங்கே எந்தெந்த பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நெக்ஸ்ட்டு வேலூர், விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி. இந்த காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, பிஏ எல்எல்பி அதாவது 5 years கோர்ஸும், எல்எல்பி 3 years கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே ஆனர்ஸ் வந்து கிடையாது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா எந்த வெப்சைட்குள்ளே போய் அப்ளை பண்ணணும்னா அந்த வெப்சைட்டு www.tnlaa.in
tndlu.ac.in இந்த வெப்சைட்குள்ளே தான் போய் பண்ணணும். நீங்கள் இந்த வெப்சைட்டை லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது ஒரிஜினல் வெப்சைட்டு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் போய் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடல, கட் ஆஃப் மார்க் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போகிறோன்னா அதனுடைய அப் டு டேட் எல்லாத்தையுமே பார்த்துங்க. இந்த வெப்சைட்குள்ளே தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா காலேஜில் வந்து அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை அந்த காலேஜில் இணைவு பெற்ற கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்குள்ளே தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணோம். அதற்கான தனித்தனி போர்ட்டல் கொடுத்துருப்பாங்க. ஒரே வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் நடக்குன்னா, உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கே நடக்கும். நீங்கள் டைரெக்டாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இருக்கிற டைமில் முன்னாடியெலாம் வந்து டைரெக்டாக போய் தான் ஒரு ப்ரொசீஜரும் மேனுவலாக நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து அலாட்மெண்ட் ஆர்டரும் வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வச்சுட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா, என்றைக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனுக்கான டைம் எப்போனா, மே மந்த் மிட்டிலிருந்து மே மந்த் எண்டுக்குள்ளே இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் இதற்கான அப்டேட் விட்டுருவாங்க. இல்லைனா நியூஸ் பேப்பரில் இதுக்கான ஆடு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத டிவி நியூஸ்லேயும் இதை பற்றின ஆடு வந்து வெளியிடப்படும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அண்டு செகண்டு அண்டு ஒகேஷ்னல் குரூப்பு அண்டு எனி குரூப், அதாவது நீங்கள் 12th ஃபஸ்ட் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் குரூப்பாக இருந்தாலும் சரியில்லை, அதுக்கப்புறம் ஒகேஷ்னல் குரூப் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். என்னென்னு உங்களுக்கு டவுட்டு புரியலையா? இப்போ நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பிஏ எல்எல்பி ஆனர்ஸாக இருந்தாலும் சரி, பிகாம் எல்எல்பி ஆனர்ஸாக இருந்தாலும் சரி, பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸாக இருந்தாலும் சரி, பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸாக இருந்தாலும் சரி, 12th முடித்தோடனே இது எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் 12th என்ன பேஸ் எடுத்து படிச்சிருக்கீங்களா, அதாவது காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்களோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்களா, இல்லை சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்களோ, அதை பேஸ் பண்ணி தான் இந்த குரூப்பில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஆனால் இதுவே நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜ்லேயும் ப்ரைவேட் லா காலேஜில் எந்த ஒகேஷ்னல் குரூப்போ இல்லை எந்த குரூப் 1 குரூப் 2 எது எடுத்திருந்தாலும் சரி, பிஏ எல்எல்பி கோர்ஸு எடுத்து நீங்கள் படிக்கலாம். இதுவே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஒரு குரூப்புக்கும் ஒரு கேட்டகரி இருக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் 12th ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் இல்லைனா ஒகேஷ்னல் குரூப்பு எடுத்துருக்கணும். அப்படி எடுத்துக்கிறவங்க மட்டும்தான் இந்த பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். செகண்டு, பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் கோர்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் 12th உங்களுடைய சப்ஜெக்டில் காமர்ஸ் ஆர் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. தேர்டு, பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்னா ஃபஸ்ட் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒகேஷ்னல் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் ஒரே அப்ளிகேஷனை நீங்கள் போடலாம். ஃபோர்த்து, பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸு, இதுக்கு வந்து நீங்கள் 12th கம்ப்யூட்டர் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அது வந்து எந்த மாதிரியான கம்ப்யூட்டர் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரோக்ராமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றது உங்கள் குரூப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணுன்னாலே 12th டோட்டலாக வந்து 600 மார்க்ஸ். இந்த 600 மார்க்ஸில் நீ வந்து 70% வந்து எடுத்துருக்கணும். அதாவது உங்களுடைய லாங்குவேஜ் பார்ட்டு இன்க்ளூடிங் தான். அதுக்கப்புறம் எஸ்சி, அதர்ஸு, எஸ்சிஏ, எஸ்டி வந்து 60% இருந்தால் போதும். இந்த பர்சன்டேஜ் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் மட்டும்தான்.
அதர்ஸ் லா காலேஜ், அதாவது கவர்மெண்ட் லா காலேஜ், ப்ரைவேட் லா காலேஜ், அம்பேத்கர் யூனிவர்சிட்டியோட இணைஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த லா காலேஜுக்கெலாம் 40-45% இருந்தாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்ற பட்சத்தில் அந்த டிப்ளமோ 3 இயர்ஸாக எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸு நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த இப்போ ஆன்லைனில் தான் நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ண வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து கையில் எதெல்லாம் வச்சுருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஃபோட்டோ உங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்தோ நீங்கள் வச்சுக்கிட்டு கிளியராக அந்த எம்பி எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அந்த ஃபைலில் அந்த எம்பிக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தேவைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாத ஓன் மொபைல் நம்பர் வச்சுருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு இதுக்கான அப்ளிகேஷனை அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரௌசிங் சென்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடி அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறாங்க. இந்த டவுட்ஸில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வரும்போது இல்லை கால் பண்ணி கேட்குறதுக்கோ இல்லை இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணவோ முடியாதுன்ற பட்சத்தில் இந்த ப்ரௌசிங் சென்டர் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியல. அதே மாதிரி காலேஜும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ரீச் பண்ண முடியல. ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய ஓன் மெயில் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பரும் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாத உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாத 12th சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாத உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. 6th வந்து டிசி. உங்களுக்கு இப்போ டிசி இல்லை, ரிசல்ட் மட்டும் தான் வந்திருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு லெட்டர் வச்சாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது வந்து ரீசெண்டாக எடுத்த மாதிரி எடுத்துங்க. நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்தாலே நல்லா டீசெண்டாக அழகாக இருக்கும். அடுத்தது 8 சிக்னேச்சர். உங்களுடைய சிக்னேச்சரை சைன் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஃபோட்டோ எடுத்தால் அந்த எம்இக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ அப்ளிகேஷன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் போடணுமா இல்லை ஒன்றுத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் போடணுமான்னு தெரியாது இல்லையா. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பிஏ எல்எல்பி அண்ட் பிபிஏ எல்எல்பி படிக்கணும்னா ரெண்டுத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஏ எல்எல்பி அண்ட் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷனும், அடுத்தது பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து ஒரு அப்ளிகேஷனும், அடுத்தது பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து ஒரு அப்ளிகேஷனும் போடணும். அப்போ டோட்டலாக நீங்கள் வந்துட்டு பிஏ எல்எல்பி அண்ட் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷனும், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷனும், பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷனும், டோட்டலாக வந்து 3 அப்ளிகேஷன் போடணும். ஆனால் பிஏ எல்எல்பி அண்ட் பிபிஏ எல்எல்பி அந்த கோர்ஸ்க்கு மட்டும் ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதுமானது. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரி வந்து 1000 ரூபீஸும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து 500 ரூபீஸும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது அஃபிலியேட்டட் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் லா காலேஜ், ப்ரைவேட் லா காலேஜில் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோனா ஜென்ரலுக்கு வந்து 500 ரூபீஸும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து 250 ரூபீஸும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணிட்டீங்க. அப்லோட் பண்ண பிறகு அவங்க ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணும்பொழுது அவங்க உள்ளே எடுக்கிற கட் ஆஃப் என்னென்னா உங்களுடைய லாங்குவேஜ் பார்த்து தவிர்த்து, அதாவது உங்களுக்கு 12th 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா 2 சப்ஜெக்ட் வந்து லாங்குவேஜ் இருக்கும், மற்ற 4 வந்து மேஜராக இருக்கும். அந்த 4 சப்ஜெக்டுடைய டோட்டலை எடுத்து தான் அதுதான் வந்து கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணி அதில் யார் முன்னாடி வராங்களோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. அதை வச்சு தான் கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய லாங்குவேஜ் பார்த்தை கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகிரிக்கு 31%, பிசி அதர்ஸ்க்கு வந்து 26.5%, பிசிஎம் முஸ்லீமா 3.5%, எம்பிசிக்கு வந்து 20%, எஸ்சி அதர்ஸ்க்கு வந்து 17%, எஸ்சிஏக்கு வந்து 3%, எஸ்டிக்கு 1% கொடுக்குறாங்க. அடுத்தது
நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா உங்களுக்கு தனியாக ஒரு இடஒதுக்கீடு இருக்குது. அதாவது ஸ்பெஷல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா 7.5% வந்து சீட்டு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதுலேருந்து எது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும். நீங்கள் வந்து 8th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 8th மேலே 9th வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா இந்த ஸ்கீமில் உங்களுடைய இது வராது. அப்போ இதில் இருக்கிற 4 கோர்சஸ், அந்த ஆனர்ஸ் கோர்ஸ்க்கு என்னென்ன எவ்வளோ சீட் இருக்குதுன்னு பார்க்கலாம். பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்பெஷல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு 12 சீட்டும், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து 12 சீட்டும், பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து 12 சீட்ஸும், பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து 12 சீட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 1%, சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுடைய குழந்தைகளுக்கு 1%, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் 5%. இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அந்த 5 வகையில் ஒரு பிரிவினருக்கும் ஒரு பர்சன்டேஜ்ன்ற முறையில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு வந்து 5% வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர், சுதந்திரத்துக்காக போராடினவங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு 1% வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2ல் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.